வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் செல்வி. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு ஒரு வீட்டு வேலை செய்ய தான் போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால ஆப்போசிட் பார்ட்டி ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு தன்னுடைய குடும்ப செலவு பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய சூழ்நிலையை மறந்து தன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இவங்க இப்போதைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு செலவு போக மாதானா இவங்களுடைய குடும்ப செலவு பார்க்குறதுக்கு சரியான தொகை வரதுனால இந்த ஒரு வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான். இந்த மணமகள் அதிகம் படிக்காதனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் தன்னை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு 15-20 சம்பளம் வாங்கினா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் பெருசாக எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம போயிடலாம், நம்மளுக்கு ஆதரவுக்குன்னு யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க தன்னுடைய மணமகனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றபடி எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஜாதகம் எல்லாம் ஒத்து போணுச்சுன்னா உங்களுக்கே அவங்க தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணவேணி. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சேர்வைக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஹெச்எம் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மாதம் ஒரு 22,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க திருமணமாகி ஒரு 5 வருஷத்துலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் பரவாயில்ல, வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தன்னை அன்பாக பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கரூரில் இருக்கக்கூடிய குளித்தலை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.